நீங்க எல்லாம் எப்படியான மலேசியாக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்தே ஒரு ஜாப் விசாவா வரணுமா இல்ல இங்க விசிட்டிங்குக்கு வந்து அப்புறம் விசா சேஞ்ச் பண்ணலாமா எப்படி? இப்போ ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வேலை இருக்கு உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் வேலை செஞ்சாகணும். 12 ஆமாம். அப்போ நமக்கு ஒரு மாசம் எவ்வளோ கிடைக்கும்ண்ணா எல்லாம் முடிஞ்சு? எல்லாம் முடிஞ்சாக்கா மாதம் வந்து ஒரு 32,000 நம்ம இந்தியா காசு கிடைக்கும். 32,000 32, 35, 40 வரைக்கும் கிடைக்கும். നമുക്ക് ഇവിടെ വന്നപ്പോൾ നമുക്കൊരു തമിഴ് ഫ്രണ്ടിനെ കിട്ടി. നിങ്ങൾ ഇപ്പോൾ മലേഷ്യ വന്ന് എவ்வளோ നാളാச்சு? நான் வந்து மலேசியா வந்து ஒரு 5 மாதம் ஆச்சு. 5 மாதம் பேக் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த ஊர் நீங்கள்? தமிழ்நாட்டில் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம். அப்போ இங்கே இப்போ என்ன வேலைக்காக? நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு ஹாலிடே, அதனால சரி ஆனால் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் கேட்டிங்கன்னு சொல்லி உங்க கூட நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நான் இங்கே வரும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களோன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை. அப்போ அந்த நம்ம தவிச்ச மாதிரி மற்றவங்க யாரும் ஹெல்ப் கேட்கணும் தவிக்க கூடாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் நீங்கள் கேட்டோடனே சரி வாங்க நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மலேசியா எப்படியான உங்களுக்கு எப்படி மலேசியா நல்லா இருக்கா இல்லை? மலேசியா பற்றி 5 மாதம் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து ரெண்டு திவசம் தான் ஆகுது, 2 நாள் தான் ஆகுது. உங்களுக்கு இந்த 5 மாதத்துல மலேசியா பற்றி என்ன புரிஞ்சிடுச்சு? மலேசியா பற்றி என்ன புரிஞ்சுக்குன்னா எல்லாம் மலேசியாவில் வந்து எல்லாம் டைமிங்கு, வேலை, தூக்கம், சாப்பாடு இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம வேலைக்கு வந்திருக்க இடத்துல வந்து நம்மளால் சரியாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சி மலேசியா வரக்கூடாது. வரணும்னா நம்ம கரெக்டாக நம்ம கஷ்டப்பட்டாலும் வேலைக்கு போகணும், லீவ் எடுக்கக்கூடாது, நம்ம கரெக்டான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். மலேசியா ஓரளவுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு சில பேர்த்துக்கு மலேசியா வேலை செய்கிறது போகிற செட் ஆகும், ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகாது. அது அவங்களோட விருப்பம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வேலை இருக்கு உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் வேலை செஞ்சாகணும். 12? ஆமாம். அப்போ நமக்கு ஒரு மாதம் எவ்வளோ கிடைக்கும்ண்ணா எல்லாம் முடிஞ்சு? எல்லாம் முடிஞ்சாக்கா மாதம் வந்து ஒரு 32,000 நம்ம இந்தியா காசு கிடைக்கும். 32,000? 32, 35, 40 வரைக்கும் கிடைக்கும். சவுண்ட் ரொம்ப அதிகம் கிடைக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் எப்படியான மலேசியாக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்தே ஒரு ஜாப் விசாவா வரணுமா இல்லை இங்கே விசிட்டிங்குக்கு வந்து அப்புறம் விசா சேஞ்ச் பண்ணலாமா எப்படி? ரெண்டுமே இருக்குது. நம்ம விசிட்டிங்லேயும் வரலாம், ஜாப் விசாவிலையும் வரலாம். நம்ம விசா கிடைச்சா விசாவிலே வரலாம். இல்லை விசா இல்லை நம்ம மலேசியா சுற்றி பார்க்க வரனாக்கா டூரிஸ்ட்லேயும் வந்து அப்புறம் வேலை கண்டுபிடிச்சி பர்மிட் போட்டுக்கலாம். அது அங்கே தெரியறது நம்ம மலேசியா ரெட்ட கோபுரம்னு சொல்லி. ரெட்ட கோபுரம் அது இன்னைக்கு நைட்டு போகிறேன் நம்ம டின்ஸ் டவர். அது ரெட்ட கோபுரம். அதுக்கு பக்கத்துல இருந்து அந்த ஒத்த கோபுரம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது நம்ம அந்த கோயில்கிட்ட நின்றுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அங்கிருந்து பார்த்தாலே அந்த ஒத்த கோபுரம் தெரியும். ஓகே. இப்போ நீங்க எப்படி வந்துடுச்சு? நீங்க விசா எடுத்து வந்துடுச்சா இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜாப் தேடி கண்டுபிடிச்சா? நான் விசா எடுத்து தான் வந்துச்சு. எவ்வளவு காசு ஆகுது நமக்கு விசாக்கெல்லாம்? விசாவுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா ஆகுது. 1.5 லட்சம் ஆகுது. இப்போ சேலரி வந்து நமக்கு ஒரு மாசம் ஒரு 50,000 ரூபா கிடைக்குமா? 50,000 ரூபா கிடைக்கணும். வேலை டைமிங் அதிகமாக இருக்கும். வேலை தேடி. உங்களுக்கு எவ்வளோ வருது? எனக்கு வந்து மாதம் 35,000 ரூபா வருது. அதுக்கு நமக்கு ரூம் ரெண்ட் எவ்வளோ செலவாகுது? ரூம் வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்ல ரூம் கொடுக்குறாங்க, நம்ம வேணா அங்கே தங்கிக்கலாம். இல்லை நமக்கு அந்த ரூம் வேணா, நம்ம கொஞ்சம் தனியாக ஃப்ரீயாக இருக்கணும், ரூமு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னாக்கா நம்ம தனியாக ரூம் வாடகை எடுத்து வந்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 200 வெள்ளி, 250 வெள்ளி, 300 வெள்ளி. இந்திய காசு எவ்வளோ? நம்ம ஊரு காசுக்கு ஒரு ஆளுக்கு 6,000, 7,000 ரூபா வரும். 7,000. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் உங்க சாப்பாடு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கு எவ்வளோ காசு அனுப்ப முடியும் ஒரு மாசத்துக்கு? ஒரு மாசத்துக்கு ரூம்ஸ் வாடகை நம்ம தனிப்பட்ட முறையில் ரூம்ல தங்கிட்டோம்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் ஒரு 5,000 கொடுத்துடணும். பின்ன சாப்பாடு ரெஸ்டாரண்ட்ல கொடுத்துறாங்க. ஓகே. அப்போ 35,000 வாங்கினாக்கா 5,000 ரூம் வாடகை போச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்ணாக்க ஒரு 2,000, 3,000 நம்ம செலவு பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய செலவு பண்றதை பொறுத்தா இருக்கு. நம்ம செலவு பண்ணாமலும் இருக்கலாம், இல்லை நம்ம தாராளமாக செலவு பண்ணோம்னா கொஞ்சம் அமௌண்ட் குறையும். இல்லை நார்மலாக எப்பயோ ஒரு டைம் வெளியில் வேலைக்கு போகிறோம், வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, லீவ் போட்டோம்னா அன்றைக்கி ஒரு 10-20 வெள்ளி செலவாகும். லீவ் போட்டோம்னா அதுவும் செலவில்லை. டோட்டலாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஒரு 20,000 ரூபா அனுப்பலாம். மேக்ஸிமம் ஒரு 25,000 அனுப்பலாம். 25,000. ரெண்டாவது வந்து வேலைக்கு போனால் நம்ம கண்டினியூவாக ரெகுலராக 30 நாள் வேலைக்கு போய் ஆகணும். 30 நாள் வேலைக்கு? 30 நாள் வேலைக்கு போகணும். ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் 2 நாள் லீவ் கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 2 நாள் தான். எப்படியானா சரியாகும். ஒரு மாதத்துக்கு 2 நாள்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். காலையில் எழுந்திருக்கணும், அது நைட்டு காலையில் 11 மணிக்கு வந்தாக்க நைட்டு 11 மணிக்கு வேலை முடியும். மதியம் 12 மணிக்கு வருஷம் நைட்டு 12 மணிக்கு முடியும். அது ரெஸ்டாரண்ட்டை பொறுத்து டைமிங் இருக்குது. நம்ம வந்து வேலைக்கு வெளியில் வந்து வேலைக்குன்னு லீவ் போட்டு நம்ம ரூமில் நின்றுட்டா வேலைக்கு போகாமல் அன்றைக்கி கண்டிப்பாக செலவாயிடும். இப்போ நான் அங்கே வந்த என்கிட்ட வைஃபை இல்லை,
நான் அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்ல மனசு காணிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, அதுக்கே பிக் தேங்க்ஸ். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு தெரியாது, அதுக்காக என்ன இங்கே கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன். അപ്പോൾ നമ്മൾ ഈ റെയിൽവേ സ്റ്റേഷൻ பார்க்கலாம். ഒരു പാവം മനുഷ്യനിട്ടാ, നമ്മൾ പെട്ട് പാട് പറഞ്ഞ കണ്ട് കഴിഞ്ഞപ്പോൾ പുള്ളി നമ്മളെ ഹെൽപ്പ് ചെയ്യാൻ വേണ്ടി ഇങ്ങനെ നടക്കുക. പാവം പുള്ളി ഇവിടെ റെസ്റ്റോറൻറ്റിലാണ് വർക്ക് ചെയ്യണം. ഗൈസ്, ഇന്ന് എനിക്കൊരു സന്തോഷ വാർത്ത. ഇത്ര നേരം എന്നോട് സംസാരിച്ചിരുന്ന ആ തമിഴ് അണ്ണൻ, പുള്ളി ഞാൻ ചോദിച്ചാൽ എൻ്റെ ഒപ്പം ഈ എന്താ പറയുക, നമ്മുടെ ഒരു ടെമ്പിൾ കൂടെ ഒന്ന് കാണാൻ വരും, ബത്തുക്കേവ് ടെമ്പിൾ. അതായത് നമ്മുടെ ബില്ലാപടത്തിൽ അജിത്തിക്ക് ഡാൻസ് കളിക്കൂലേ, ആ വലിയ മുരുകൻ്റെ ടെമ്പിള് ഗോൾഡൻ കളറിൽ. അപ്പം അതൊന്ന് കാണാൻ എൻ്റെ ഒപ്പം വരുമെന്ന് ഓർത്തു. കാര്യം എല്ലാവരും വിചാരിക്കും യൂട്യൂബ് ചാനൽ എളുപ്പമാണ്, ചുമ്മാ വീഡിയോ എടുത്താൽ മതി എന്നുള്ളൊരു തോന്നലുണ്ടാവും. ഇപ്പം ഞാൻ പാടാന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ പറയും പാടാണെങ്കിൽ പിന്നെ എന്തിനാണ് ബ്രോ ഈ പണിക്ക് നിൽക്കണേന്ന് ചോദിക്കും. പക്ഷെ അങ്ങനെയല്ല കേട്ടോ, ഒത്തിരി ആൾക്കാരെ പരിചയപ്പെടാൻ പറ്റി. ഞാനിവിടെ വന്നു, അഫ്സലിന് പനിയായി കഴിഞ്ഞപ്പം, പനി എന്ന് പറഞ്ഞാൽ അവന് ബോഡി ഫുള്ള് ടയേർഡ്. ഞാൻ പിന്നെ ഈ സ്ഥിരമായിട്ട് ഇപ്പോൾ ഒരു 3 വർഷമായിട്ട് ഇങ്ങനെ വ്ളോഗ് ചെയ്യണോണ്ടാന്ന് തോന്നുന്നു, എനിക്ക് വലിയ കുഴപ്പമില്ലായിരുന്നു. അപ്പോൾ അവന് നാട്ടിലോട്ട് വിളിക്കുകയും വേണം, കാര്യം പുള്ളിക്ക് നാട്ടിൽ ക്ലിനിക്കുണ്ട്, അപ്പോൾ ക്ലിനിക്കിൻ്റെ കാര്യം നോക്കുകയും വേണം. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു അഫ്സൽ ഒരു കാര്യം ചെയ്യുക, എനിക്കാണെങ്കിൽ ആളുകളോട് ചോദിച്ചു പോകണ നല്ല ഇഷ്ടമുള്ള പരിപാടിയാണ് ഇങ്ങനെ അലഞ്ഞ് തിരിഞ്ഞ് നടക്കണത്. ഞങ്ങളുടെ റൂമിൻ്റെ ഫ്രണ്ടിൽ നിന്ന് വൈഫൈ കണക്ട് ചെയ്ത് കാറ് വന്നു. ആദ്യത്തെ കാറ് പോയി, അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നോക്കി നിന്നപ്പോൾ അത് പോയി. പിന്നെയും കാറ് ബുക്ക് ചെയ്തു, പിന്നെ വന്നു. പിന്നെ ഇവിടെ വന്ന് ഒരു തമിഴ് സെക്യൂരിറ്റി അണ്ണം ഹെൽപ്പ് ചെയ്ത് വൈഫൈ വന്ന് കാറ് ബുക്ക് ചെയ്തു. ആ കാറ് പുള്ളി തന്നെ ക്യാൻസൽ ചെയ്തു, പക്ഷേ നെറ്റില്ലാത്തതുകൊണ്ട് ഞാൻ അറിഞ്ഞില്ല. പിന്നെ അവിടെ നിന്നിങ്ങനെ പരിചയപ്പം ഈ തമിഴ് അണ്ണനെ പരിചയപ്പെട്ടു. പുള്ളിയുടെ ഞാൻ ചെമ്പിളിൽ വന്നപ്പോൾ പുള്ളി ചോദിച്ചു, ഞാൻ കുളിച്ചിട്ടില്ല. ആദ്യം റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ എന്നെ ട്രെയിൻ കയറ്റി വിടാൻ വേണ്ടി വന്നു. അവിടെ ട്രെയിൻ കയറ്റി വിടാൻ വന്നപ്പം 1 മണിക്കൂർ കഴിഞ്ഞിട്ടുള്ളൂ ട്രെയിൻ. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു എന്നാൽ ട്രെയിൻ വേണ്ട, നമുക്ക് ടാക്സിക്ക് പോവാം. നമ്മൾ ട്രെയിനിന് പോവുകയാണെങ്കിൽ 3 റിഗ് കിട്ടും, ടാക്സിക്ക് പോവുകയാണെങ്കിൽ 18 റിഗ് കിട്ടുവാണ്. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു എന്നാൽ പിന്നെ ടാക്സിക്ക് പോകാം, 1 മണിക്കൂർ കളയാനുള്ളതില്ല, കാര്യം എനിക്ക് 3 മണിയാകുമ്പോൾ തന്നെ ഹോട്ടലിൽ തിരിച്ചെത്തും വേണം. അപ്പം ഞാൻ പറഞ്ഞു എന്നാൽ ഞാൻ ടാക്സിക്ക് പോകാം. അപ്പോൾ പുള്ളിക്ക് എൻ്റെ ഒപ്പം മന്നൊന്നും കൊണ്ട് വരണ്ടാന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു ഒന്ന് വരുമോ, കാര്യം എനിക്ക് ഇവിടുത്തെ കാര്യങ്ങൾ അറിയില്ല, ഞാൻ മലേഷ്യയിൽ നിന്ന് എൻ്റെ 2ാമത്തെ ദിവസമാണ്. അങ്ങനെ ഒന്ന് റിക്വസ്റ്റ് ചെയ്തപ്പോൾ പുള്ളി പിന്നെ ലാസ്റ്റ് പുള്ളി വരാമെന്ന് പറഞ്ഞു. അപ്പം ഞാൻ ഓർക്കുമായിരുന്നു നമ്മൾ വാതിൽ അടഞ്ഞു എന്ന് ഓർത്ത ട്രിപ്പാണ്. കാര്യം ഈ ട്രിപ്പിൽ നമുക്ക് അത്യാവശ്യം ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റ് ഉണ്ട്, ഒരു രാജ്യം കാണണം, പിന്നെ കുറച്ച് ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റും ഉണ്ട്. അപ്പം വീഡിയോ എടുക്കാൻ പറ്റൂലേ, ചില ട്രിപ്പുകൾ ഇങ്ങനെയൊക്കെ തന്നെ കേട്ടോ. ഇപ്പം ഞങ്ങൾ നോർവിച്ച് വീഡിയോ എടുക്കാൻ വേണ്ടി പോയപ്പം അവിടെ 3 പേര് ഹെൽപ്പ് ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞു. ആ 3 പേർക്കും ചിക്കൻ ബോക്സ്. അതായത് അവർ രാത്രി ഒന്ന് വിളിച്ചു പറയുകയാണെങ്കിൽ ഞാൻ ട്രെയിനിങ്ങിലും ക്യാൻസൽ ചെയ്തേനെ. ഞാൻ അവിടെ എത്തിക്കഴിഞ്ഞപ്പോഴാണ് അവർ പറഞ്ഞടാ ഇന്നലെ രാത്രി മുതൽ ചിക്കൻ ബോക്സാണ്, ഇപ്പം മേല് മൊത്തം തടിച്ചു, നമുക്ക് നല്ലൊരു. പക്ഷേ ഇതെല്ലാം പാർട്ട് ഓഫ് ദ ഗെയിമാണ്, ഇതെല്ലാം ഇങ്ങനെയാണ് നടക്കുകയുള്ളൂ. ഇപ്പോൾ ഈ വീഡിയോയിൽ ഇത്രയാണ്, നമ്മൾ ഒരിക്കലും ഹോപ്പ് വിടരുത്. ഇപ്പോൾ പുള്ളി എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു ഞാൻ ബ്രോന ഇന്ന് എന്താണെങ്കിലും ലീവാണ്, ചിലപ്പോൾ നാളെ ലീവായിരിക്കും, ഞാൻ കുറച്ച് കാണിക്കാം, പക്ഷേ ടെമ്പിളാണ്, എനിക്ക് കുളിക്കാതെ കയറാൻ പറ്റില്ല. അപ്പോൾ പുള്ളി പറഞ്ഞു ഒരു 10 മിനിറ്റ് തരുവാണെങ്കിൽ ഞാൻ ഓടിപ്പോയി കുളിച്ചിട്ട് വരാമെന്ന് പറഞ്ഞിട്ട് ആ പാവം പിടിച്ചവൻ കുളിക്കാൻ പോയേക്കാണ്. ഇപ്പോൾ വരും. ഓക്കെ, ഇതിൽ നിന്ന് മനസ്സിലാക്കേണ്ട ഇത്രേ ഉള്ളൂ, നമ്മൾ കാണുന്ന എല്ലാ ആളുകളോടും അല്ല, നമുക്ക് ഇപ്പോൾ നമ്മളിപ്പോൾ ജനിച്ചിട്ട് ഇത്ര വർഷമായില്ല, അപ്പോൾ ചിലവരെ കാണുമ്പോൾ നമുക്ക് തോന്നൂല അവർക്ക് ഇച്ചിരി ഹെൽപ്ഫുള്ളാണെന്ന്. അപ്പോൾ അങ്ങനെയുള്ളവരോട് സംസാരിക്കുക, പിന്നെ നല്ല രീതിയിൽ സംസാരിക്കുക, അതിനാണ്. പിന്നെ നമ്മൾ ഹിന്ദി, മലയാളം, ഇംഗ്ലീഷ്, കുറച്ച് അറബി എല്ലാം തന്നെ സംസാരിക്കും. അതുകൊണ്ട് തന്നെ നമുക്ക് സംസാരിക്കാൻ യാതൊരു ബുദ്ധിമുട്ടുമില്ല. അങ്ങനെ തമിഴിൽ അടിച്ച് കയറി 5 വർഷത്തെ സോന കോളേജിലെ തമിഴ് ഫുള്ളും പുള്ളി എടുത്ത് പറഞ്ഞു. പുള്ളി കൺവിൻസായി, പുള്ളി കൊണ്ടുപോകാമെന്ന് പറഞ്ഞു. പുള്ളി എൻ്റെ അടുത്ത് റിക്വസ്റ്റ് ചെയ്ത് തിരിച്ച് ഇവിടെ തന്നെ ഒന്ന് കൊണ്ടുവന്ന് പറഞ്ഞെന്ന് പറഞ്ഞു. കാര്യം അവർക്കിടെ 1 രൂപ പോലും നമ്മളായിട്ട് ചിലവാക്കരുതല്ലോ, അത് മോശമല്ലേ. ആ പാവം പിടിച്ചവൻ 12 മണിക്കൂറാണ് റെസ്റ്റോറൻറ്റിൽ പണിയെടുക്കണം. 12 മണിക്കൂർ പണിയെടുക്കുമ്പോൾ പുള്ളിക്ക് കിട്ടണ ആകെ 40,000 രൂപയാണ് കേട്ടോ. ഇതാണ് ഇവിടുത്തെ റെസ്റ്റോറൻറ്റിൽ. ഇപ്പം ഞാൻ വർക്ക് ചെയ്യണ UK ആയതുകൊണ്ട് നമ്മൾക്ക് എത്ര ഭാഗ്യമുള്ളവരാണെന്ന് ഓർക്കണം. എനിക്ക് തോന്നുന്നു നമുക്ക് ഒരാഴ്ച 40,000 കിട്ടും. അതിപ്പോൾ വെയർ ഹൗസിൽ എവിടെയാണെങ്കിലും 4 ദിവസം 10 മണിക്കൂർ പണിയെടുത്താൽ തന്നെ 40,000 രൂപയുടെ മേളിൽ നമുക്ക് കിട്ടും. അപ്പം വേറെ ഒന്നും പ്രത്യേകിച്ച് വീഡിയോ പണിയില്ല. അപ്പോൾ എല്ലാ രാജ്യത്തിലും കഷ്ടപ്പാടുണ്ട്, കഷ്ടപ്പെട്ടാൽ തന്നെയാണ്. ഇപ്പോൾ UK എല്ലാവരും പറയും ജോലിയില്ല, ജോലി കിട്ടിയാൽ തന്നെ വെയർ ഹൗസാണ്. എന്താണെങ്കിലും ചെറിയ രീതിയിൽ ശമ്പളമെങ്കിലും കിട്ടണ്ടല്ലോ, തന്നെ വലിയ കാര്യം.